பொம்மை பஜார் பார்வையாளர்களுக்கு இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் 2025 எந்த மாதிரியான பலன்களை வைத்திருக்கு? முதல் 4-5 நாட்கள்ல உங்களுடைய ராசியில உங்க தலை மேல உட்கார்ந்து இருக்கக்கூடிய செவ்வாய் அப்படியே நீச்ச வக்ர நிலையிலிருந்து அடுத்து 2ஆம் இடத்துக்கு நீச்சமாக போறாருங்க. கடந்த காலங்களில் கடுமையான ராசியின் பாபத்துவம், ராசிநாதனின் பாபத்துவம்னு அப்படியே தேக்க நிலையில இருந்து வந்தது. உண்மையிலே மிதுன ராசிக்காரங்க யாருக்கும் மார்ச் மாசம் அப்படி ஒன்றும் நன்றாக இல்லை. அந்த நிலை முற்றிலுமாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு. 3ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல உச்சத்துல மாத நடுப்பகுதியிலிருந்து வரக்கூடிய அமைப்பு. முயற்சிகள் பலிக்கக்கூடிய ஒரு தன்மை. அரசு சார்ந்த அமைப்புகள்ல நன்மையை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் 2025 15ஆம் தேதிக்கு பிறகுல இருந்து முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்பு. அரசு சார்ந்த டெண்டர் எதிர்பார்க்குறீங்க, அதுல ஒரு நல்ல தன்மை. இளைய சகோதரர் அமைப்புகள்ல இருந்து ஏதோ ஒரு நல்ல விஷயம் எதிர்பார்க்குறீங்க, அவரோடு சேர்ந்தே ஒரு தொழில் செய்றீங்க அப்படின்னா அந்த தொழில் அமைப்புகள் மேன்மை பெறக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லி தொட்டது அனைத்தும் மெதுமெதுவாக தொடங்கக்கூடிய அமைப்பு, தளிர் விடக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லிடலாம். இந்த இடத்துல ராசிநாதன் தொடர்ந்து நீச்சபங்க நிலையில் இருந்தாலும் கூட முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்பு. உபஜயஸ்தானங்கள் எப்பொழுதுமே வலுத்து இருக்கக்கூடிய அமைப்புகள்ல இன்னும் ஒரு 40 நாட்கள்ல அப்படியே உங்களோட ராசியில வந்து அமரக்கூடிய குரு உங்களுக்கு சகல விதமான லக்ஷ்மி ஸ்தானத்தையும் அப்படியே ஆக்டிவ் பண்ண போறாரு மேல இருந்து. அப்போ அதற்கு ஒரு மாதத்துல இருந்தே நல்லதை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். அடுத்த மாசத்துல நல்லா இருக்கணும்னா இந்த மாசத்துல அப்படி ஒன்றும் பெரிய சங்கடங்கள் நடந்துறதில்ல. இந்த மாதத்துல இருந்து நல்ல அறிமுகங்கள், ஒரு புதிய தொடக்கங்கள், தொழில இந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணலாங்க. அவரை வேலைக்கு எடுத்துக்கலாங்க, இவளை வேலையை விட்டு நிறுத்தலாங்க. இவரு தாங்க இவ்வளவு நாள் உங்களுக்கு மிகப்பெரிய தொழில் விரயத்தை பண்ணிக்கிட்டு இருந்தாரு, வர்ற லாபத்தை பூரா இவர் தாங்க எடுத்துக்கிட்டு இருந்தாரு, தடையாக இருந்தார் அப்படின்னு இருக்கக்கூடிய தடைகள் அத்தனையும் விலகக்கூடிய ஒரு அமைப்பு. அப்படியே இந்த ஏப்ரல் 15-20ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய அமைப்பு. அப்ப கெட்ட அமைப்புகளே இல்லையா? 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய வார்த்தைகளை சற்று கடுமையான அமைப்புகள்ல பிரயோகம் செய்ய வைப்பார். ஆனாலும் அது கட்டுக்குள்ள தாங்க இருக்கும். என்னதான் இருந்தாலும் உங்களுடைய ராசி வலுத்து இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு 40 நாள்ல வந்துருதுன்ற நிலையில என்ன அமைப்புகள் கெட்டாலும் கூட உங்களுடைய மனம் ஒரு ஸ்திரத்தன்மையோடு இருக்கக்கூடிய அமைப்பு, தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லி எப்பொழுதுமே மிதுன ராசிக்காரங்களுக்கு வருஷத்துல ஒரு 3-4 மாசம் டல்லு தாங்க. இதை பிராக்டிகலா வருஷம் இப்படிதான் இருக்க போது. ஆனால் அதற்கு பிற்பகுதியில் புத்திசாலித்தனத்தை மூலதனமா வைத்து உங்களோட அறிவாளித்தனத்தை வச்சு செய்யக்கூடிய அமைப்புன்றதுனால உடனே விழுந்த இடத்துல இருந்து அப்படி குதிரை மாதிரி எழுந்திருச்சு உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணிக்குவீங்களோ அந்த விஷயத்தை பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாகவே இந்த வருடத்தில் இருக்கக்கூடிய இந்த கோச்சார நிலைகள் மிகப்பெரிய ஒரு மேன்மைன்னு சொல்லலாம். குறிப்பாக ஏப்ரல் 15ஆம் தேதியிலிருந்து சங்கடங்கள் கொடுத்து வந்த கிரகங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் அடையக்கூடிய தன்மை. கோச்சார அமைப்புகள் உங்களுக்கு மிகப்பெரிய வழிவிட்டு இதற்கப்புறம் வருஷம் முழுக்க நல்ல தன்மை இருக்கக்கூடிய அமைப்பு. 10ஆம் கேந்திரம் வலிமை பெறக்கூடிய அமைப்புன்னு சொல்லிட்டு நல்லா இருக்க போறதுக்கான ஒரு அறிகுறிகள் தெரியக்கூடிய ஒரு மாதமாகவே இந்த ஏப்ரல் 2025 எல்லா வயதினருக்குமே இருக்கும். வயதானவங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த அமைப்புகள்ல மேம்பாடுகள் இருக்கும். வேலை இடத்துல இருக்கக்கூடிய மத்தியம வயதுல இருக்கிறீங்கல்ல, உங்களுக்கு வேலை இடத்துல இருந்து வந்த சின்ன சின்ன சங்கடங்கள், என்னங்க இது எல்லா முயற்சியும் பண்ணிட்டா கைக்கு வந்து சேர மாட்டேதுன்னு நினைக்கிறீங்கல்ல, அந்த அமைப்புகள் அப்படியே கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு. அதனாலேயே மே மாசத்துல இருந்து நீங்க அப்படியே பேரோட புகழோட அந்தஸ்தோட நல்ல ஒரு அங்கீகாரத்தோட இருக்கக்கூடிய அமைப்பு. கணவன் மனைவி உறவுகள்ல தேவையில்லாம இருந்து வந்த சின்ன சின்ன சச்சரவுகள் அப்படியே விலகக்கூடிய அமைப்புன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய நட்பலன்கள் இருக்கு. மிதுன ராசிக்காரங்க பாதி பேருக்கு 2025 பிற்பகுதிக்குள்ள கல்யாணம் ஆயிரும். அந்த அளவுக்கான நல்ல மேன்மை அமைப்புகள் இருக்கு. 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்தை வலுத்து பார்க்க போறாரு அப்படின்ற காரணத்தினால எல்லாம் சரி செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு. மார்ச் மாசத்துல பட்ட கஷ்டம் நிச்சயமாக மிதுன ராசிக்காரங்களுக்கு இல்ல. அதுவும் பெரிய அளவுக்கு கஷ்டம் இல்லைனாலும் கூட ராசிநாதன் பலவீனமாக நீச்ச நிலையில் இருக்கும் பொழுது அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ஒரு பயணத்துக்கு போவீங்க, பயணத்தால் லாபம் இருக்காது, உங்களை டென்ஷன் ஆகிட்டே இருப்பாங்க. ராசியில வேற செவ்வாய் இருந்த நிலையில அந்த தன்மை முற்றிலுமாக விலகக்கூடிய அமைப்புன்னு சொல்லி கெடுதல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய செவ்வாயை அடுத்தடுத்த மாதங்கள்ல 3ஆம் இடத்துல வந்து நன்மைகளை செய்யக்கூடிய தன்மைன்னு அற்புதங்கள் தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாகவே இந்த ஏப்ரல் மாதம் இருக்கும். 4ஆம் இடத்தை சுக்கிரன் சனி வலுத்து பார்க்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு வீடு வாகன அமைப்புகள்ல புதிய கடன்கள், வாகன அமைப்புகள்ல புதிய செலவுகள் வந்தாலும் கூட இது அத்தனையும் கட்டுக்குள்ள இருந்து செலவு செய்யக்கூடிய அமைப்புகள்ல வருமானம் வரக்கூடிய அமைப்பு. நமக்கு வருமானம் இருந்தா நம்ம ஏங்க செலவு பத்தி கவலைப்பட போறோம்? அந்த அமைப்புகள்ல செலவு ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருந்தாலும் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு விரயங்களை கொடுத்தாலும் கூட அவர் ராசியில வரும்பொழுது அப்படி ஒரு விரய அமைப்புகள் இருக்காது. கெடு பலன்கள் பெருசா இருக்காது. மனசு புத்துணர்ச்சியாக இருக்கும். செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் அப்படியே உங்களுக்காகவே சாதகமாகவே மாறக்கூடிய அமைப்பு. வம்பு வழக்குகள் அமைப்புகள்ல இருந்து சாதகமான அமைப்பு, அரசு சார்ந்த அமைப்புகள்ல சாதகமான அமைப்பு, தந்தை பூர்வீகம் சார்ந்த அமைப்புகள்ல இருந்து நல்ல அமைப்பு, சுயதொழில் அமைப்புகள்ல இருந்து நல்ல அமைப்புன்னு நல்லது நல்லது நல்லதுன்ற மாதிரியான வயதுக்கேற்ற நட்பலன்கள் சகல தரப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கும் இந்த ஏப்ரல் 15-20ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து
தொடர்ந்து ஒரு 2, 3, 5 வருடம் வரைக்கும் இருக்கக்கூடிய நிலை அப்படின்றதுனால மிகப்பெரிய சங்கடங்கள் எதுவும் இல்லை. நல்லதை இப்பவே ஆரம்பிக்கலாம். கூட்டு தொழில் செய்யலாம், திருமணம் செய்யலாம், வீடு வாங்கலாம், வாகனம் வாங்கலாம், வேலையை தூக்கி போட்டு இன்னொரு வேலைக்கு மாறலான்ற மாதிரியான சகல தரப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கும் அற்புதம். மாணவர்களுக்கு நல்ல அமைப்பு இருக்கும். மாணவ செல்வங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த கோர்ஸ் கிடைக்கிறது, வெளிநாடு அமைப்புகளுக்கு ஒரு டிராவல் போயிட்டு வர்ற மாதிரியான அமைப்புகள், கணவன் மனைவி மேன்மைன்னு அத்தனையும் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இந்த ஏப்ரல் 2025 மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாள் ஏப்ரல் 20ஆம் தேதி 2025 23 ஏப்ரல் 2025 வரைக்கும் சந்திராஷ்டம நாள்ன்றதுனால அந்த நாட்களில் குறிப்பிட்ட சுப காரியங்களோ, நன்மைகளோ, புதிய தொடக்கங்களோ, நண்பரை பார்க்கறதோ, திருமணத்துக்கான ஏற்பாடுகள் செய்யறதோ அந்த நாளில் தவிர்த்துக்கிறது இன்னும் இந்த மாதத்தினுடைய நன்மையை உங்களுக்கு கொண்டுட்டு வந்து மடியில் சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த ஏப்ரல் மாதம் 2025 சகல தரப்பு மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கும்.